ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் புஸ்தகம் ಪ್ರಕಟಣೆ ಪುಸ್ತಕ 8ாம் அதிகாரம் 8ನೇ ಅಧ್ಯಾಯ 5வது வசனம். 5ನೇ ವಾಕ್ಯ ಓದೋಣ. வெளிப்படுத்தல் 8:5. ಪ್ರಕಟಣೆ 8:5. சீக்கிரம் வாசிக்கலாம். பின்பு நான் அந்த தூதன் தூபக்கலசத்தை எடுத்து அதை பலிபீடத்திலே நெருங்கினான், நிரப்பி பூமியிலே கொட்டினான். உடனே சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சிகளும் ಉಂಟಾಯಿನ. ತರುವಾಯ ಆ ದೂತನು ಧೂಪಾರತಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಯಜ್ಞವೇದಿಯ ಮೇಲೆ ಕೆಂಡಗಳಿಂದ ತುಂಬಿಸಿ ಭೂಮಿಗೆ ಬಿಸಾಡಿದನು. ಆಗ ಗುಡುಗುಗಳು, ವಾಣಿಗಳು, ಮಿಂಚುಗಳು, ಭೂಕಂಪವು ಉಂಟಾದವು. 11ாம் அதிகாரம் 19வது வசனத்தை பார்க்கலாம். 11:19. அப்போது பரலோகத்திலே தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டியும் காணப்பட்டது. அப்போது மின்னல்களும் சத்தங்களும் இடிமுழக்கங்களும் பூமி அதிர்ச்சிகளும் பெரும் ಕಲ್ಮಳೆயும் ಉಂಟಾಯಿನ. ಆಗ ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ದೇವಾಲಯವು ತೆರೆಯಿತು. ಆತನ ಆಲಯದಲ್ಲಿ ಆತನ ಒಡಂಬಡಿಕೆಯ ಮಂಜೂಷವು ಕಾಣಿಸಿತು. ಇದಲ್ಲದೆ ಮಿಂಚುಗಳು, ವಾಣಿಗಳು, ಗುಡುಗುಗಳು, ಭೂಕಂಪವು, ದೊಡ್ಡ ஆனைக்கல்லின மழையும் உண்டாದವು. அப்போது தேவனுடைய அதாவது பரலோகத்தினுடைய ஆலயம் திறக்கப்படுகிறது. ಪರಲೋಕದಲ್ಲಿ ದೇವರ ಆಲಯವು ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ಅಲ್ಲೊಂದು ದೊಡ್ಡ ಗುರುತು ಕಾಣಿಸಲ್ಪಟ್ಟಿತು. பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. ಪರಲೋಕದಲ್ಲಿ ದೇವರ ಆಲಯ ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿತು. அவருடைய ஆலயத்தில் அவருடைய உடன்படிக்கையும் ஆலயದಲ್ಲಿ ದೇವರ ಒಡಂಬಡಿಕೆಯು பெட்டியும் காணப்பட்டது. ಅಲ್ಲಿ ಒಡಂಬಡಿಕೆ ಮಂಜೂಷದ மின்னல்களும் சத்தங்களும் இடிமுழக்கங்களும் பூமி அதிர்ச்சிகளும் பெரும் கல்மழையும் உண்டாயிற்று. ಅಲ್ಲಿ ಗುಡುಗುಗಳು, ಮಿಂಚುಗಳು, ದೊಡ್ಡ ಆನೆಕಲ್ಲಿನ ಮಳೆಯೂ ಉಂಟಾದವು. இப்படிப்பட்ட ஒரு அதிசயங்களை நம்ம பார்க்கிறோம். ಇಂಥ ಅದ್ಭುತವನ್ನು ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೀವಿ. 16ாம் அதிகாரத்துல பாருங்க. 14ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡಿ. வெளிப்படுத்தல் 16ாம் அதிகாரம் 18வது வசனம். 16 18ನೇ ವಾಕ್ಯ. 18வது வசனம். சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியின் மேல் மனுஷர் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானது இல்லை. ಆಗ ಮಿಂಚುಗಳು, ವಾಣಿಗಳು, ಗುಡುಗುಗಳು ಉಂಟಾದವು. ಇದಲ್ಲದೆ ಮಹಾ ಭೂಕಂಪವಾಯಿತು. இப்படிப்பட்ட காரியங்களை பார்த்துக்கிட்டே வரோம். கொஞ்சம் யோசிக்கலாம். ಇಂಥ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಡೆಯುವಾಗ ನಾವು ಯೋಚಿಸಬೇಕು. இங்க ஒரு ஆலயத்தை பற்றி பார்க்கிறோம். ಈಗ ಒಂದು ಆಲಯದ ಬಗ್ಗೆ ನೋಡ್ತೀವಿ. அதாவது 4 பிரகாரங்கள் உள்ள ஒரு ஆலயம். 4 ಪ್ರಕಾರಗಳು ಇರತಕ್ಕಂತ ಆಲಯ. யோவான் ஆலயத்திலே புறம்பே பிரகாரத்தின் தள்ளிவிட்டு மீதமுள்ள ஆலயம் பகுதியையும் தூதன் அளக்க சொல்லுகிறான். ஏரோது ஆலயத்துக்கு 4 பிரகாரங்கள் உண்டு. 4 ರೀತಿಯಾದಂತ ಪ್ರಕಾರಗಳು ಉಂಟು. 4 வழிகள் ಉಂಟು. 4 ಮಾರ್ಗಗಳು ಉಂಟು. ஆசாரியர்களுடைய பிரகாரம் ಅಂದ್ರೆ ಯಾಜಕನ ಒಂದು ಪ್ರಕಾರ, இஸ்ரவேல் வம்சத்தாருடைய பிரகாரம், ಇಸ್ರಾಯೇಲ್ ವಂಶಸ್ಥರ ಪ್ರಕಾರ, பெண்களுடைய பிரகாரம், ಸ್ತ್ರೀಯರಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಪ್ರಕಾರ, புறஜாதியார்களுடைய பிரகாரம், புறஜாதியார் வரதுக்கு ವರ ಜನರ ಪ್ರಕಾರ. மோசேனுடைய ஆலயத்துல, மோசேய ஆலயದಲ್ಲಿ பிரகாரங்களை பத்தி பார்க்கிறோம். ಪ್ರಕಾರಗಳ ಬಗ್ಗೆ ನೋಡ್ತೀವಿ. அது என்ன சொல்றது? 2 பிரகாரம் மட்டும் தான் இருந்தது. ಅಲ್ಲಿ 2 ಪ್ರಕಾರಗಳಿವೆ. மோசேயுடைய ஆசரிப்பு கூடாரத்திலே, ಮೋಸೆಯ ಯಾಜಕ ಗುಡಾರದಲ್ಲಿ ஒரே ஒரு பிரகாரம் மட்டும் தான் அது திறந்து விடுற மாதிரி இருந்தது. ಒಂದು ಪ್ರಕಾರ ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಂತದಾಗಿತ್ತು. மோசேயுடைய ஆலயம் அப்படி இருந்தது. ಮೋಸೆಯ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಆಗಿತ್ತು. 2 பிரகாரங்கள் இருந்ததாக ஆசாரியர்கள் பிரபுகளும் புறஜாதியார் பிரகாரமும் இருந்தது. புறஜாதியார்களும் ஆசாரியர்களும் தனித்தனியா ಯಾಜಕರ ಮತ್ತು ವರ ಜನರ, ಅನ್ಯ ಜನರ ಪ್ರಕಾರಗಳು ಇತ್ತು ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ. கர்த்தர் சொல்கிறது, ದೇವರು ಹೇಳುವುದು, என்னுடைய 2 சாட்சிகள் என்று சொல்கிறார். ನನಗೆ 2 ಸಾಕ್ಷಿಗಳು ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. 2 சாட்சிகள் யார் என்றதை பற்றி பார்க்க போறோம். ಈ 2 ಸಾಕ್ಷಿಗಳು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ, யாருக்கு சாட்சிகளாக வாழ்கிறோம், ಅವರು ಯಾರಿಗೆ ನಾವು ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿ ಬಾಳ್ತೀವಿ, உலகத்துல ಯಾருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம், ಲೋಕದಲ್ಲಿ ಯಾರಿಗೆ ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿರ್ತೀವಿ, சாட்சிகளாக இருக்கிறோமா, ಸೈತಾನಿಗೆ இயேசுக்கு சாட்சிகளாக இருக்கிறோமா, ದೇವರಿಗೆ ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿರ್ತೀವಿ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಸಾಕ್ಷಿಗಳಾக இருக்கிறோமா, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿದ್ದೀವಾ. அந்த சாட்சிகள், ಆ ಸಾಕ್ಷಿಗಳು 42 மாதம் 42 ತಿಂಗಳು உலகத்துல வந்து சாட்சி கொடுக்க போறாங்க. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಬಂದು ಸಾಕ್ಷಿ ಕೊಡುತ್ತಾರೆ. 32 வருஷம், அதாவது 3.5 வருஷம் காலமா இருக்கும். 32.5 ವರ್ಷ ಕಾಲವಾಗಿರುತ್ತದೆ. 32 அதாவது 3.5 வருஷ காலமா இருக்கும். 3.5 ವರ್ಷಗಳ ಕಾಲವಾಗಿರುತ್ತದೆ. 2 சாட்சிகளை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை பார்க்கலாம். ಈ ಇಬ್ಬರ ಬಗ್ಗೆ ಸಾಕ್ಷಿ ಕುರಿತು ದೇವರು ಹೇಳುವುದು ನೋಡೋಣ. அவர்களை குறித்து தேவன் ரொம்ப பெருமைப்படுத்தி சொல்கிறார். ಅವರ ಬಗ್ಗೆ ದೇವರು ಒಂದು ಉನ್ನತಪಡಿಸಿ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. அந்த பலமுள்ள தூதன் யோவான் ஆலயத்தை அளக்கும்படி கட்டளை கொடுத்தான். என்னுடைய 2 சாட்சிகளுக்கும் அதிகாரம் கொடுப்பேன். அது
அந்த ஆலயத்தை அளக்க கூட 2 சாட்சிகளுக்கு அதிகாரத்தை நான் கொடுப்பேன். ಈ ಆಲಯವನ್ನು ಅಳೆಯುವುದಕ್ಕೆ 2 ಅಧಿಕಾರವನ್ನು ಕೊಟ್ಟೆ. 1260 ನಾಟ್ಗಳ அளவும் தீர்க்கதரிசனம் சொல்லி வருவார்கள். 1860 ದಿನಗಳು ಅಳತೆ ಮಾಡಿ ಬರ್ತಾರೆ. 1260 நாட்கள் தீர்க்கதரிசனம் சொல்லி வருவார்கள். 1260 ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. 30 நாட்கள் ஒரு மாசம், 30 ದಿನಕ್ಕೆ ಒಂದು ತಿಂಗಳು, அதாவது 42 மாதங்கள் அந்த தீர்க்கதரிசனம் சொல்லப்படுகிறது. 42 ತಿಂಗಳು ಆ ಒಂದು ಪ್ರವಾದನೆಯಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. வர போறாங்க, ಅಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ನೀವು ಏನ್ ನೆನೆಸುತ್ತೀರಿ? உங்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? ನಿಮ್ಮನ್ನು ಕೊಂಡು ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? 3 வருட காலம் வரைக்கும் தீர்க்கதரிசனம் சொல்லி கொண்டு வருவாங்க. 3 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಪ್ರವಾದಿಸುತ್ತಾ ಬರ್ತಾರೆ. அந்த தீர்க்கதரிசனம் சொல்லும்போது ಆ ಪ್ರವಾದನೆ ಹೇಳುವಾಗ லூக்கா என்ன புத்தகம், ಲೂಕನ್ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ, முதல்ல அதுக்கு முன்னால 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம் எடுங்க. 1 ராஜாக்கள் 1 ಅರಸುಗಳು 17ஆம் அதிகாரம் 1வது வசனம், 17ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಾಕ್ಯ. வேதத்தை எடுத்துருங்க, கடகன்னு எடுத்து வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் ரைட். ஆமென். கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சாட்சி கொடுக்கிறார். ಕರ್ತನ ದೇವರ ಆಣೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಸಾಕ್ಷಿ ಕೊಡುತ್ತಾನೆ. ராஜாவுக்கு முன்னால போய் தீர்க்கதரிசனம் சொல்றான். ಆತನು ಆಮನನಿಗೆ ಎದುರಲ್ಲಿ 3 வருஷம் உங்களுடைய தேசத்துல மழையே பெய்யாதுன்னு சொல்றான். 3 ವರ್ಷಗಳ ಕಾಲ ದೇಶದಲ್ಲಿ ಮಳೆ ಬರುವುದಿಲ್ಲ வானத்தை அடைச்சு போட்டுட்டான், ಆಕಾಶವನ್ನು பூட்டி போட்டுட்டான், ಆತನು ಮುಚ್ಚಿಟ್ಟಿದ್ದನು, சாவியை பாக்கெட்ல வச்சிட்டான். ಅದನ್ನ ಬಾಗಿಲು ಹಾಕಿಟ್ಟಿದ್ದನು. இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை செஞ்சான். ಇಂತ ಒಂದು ಕಾರ್ಯ ಮಾಡಿ ஆகாப் ராஜாவுக்கு இவன் மேல மகா கோபம் ಈ வந்தது. ಆಗಾಬನ ರಾಜನಿಗೆ ಎಲಿಯನ ಮೇಲೆ அதனால ஏசாபாலுக்கு ரொம்ப கோபம் வந்தது. ಅವನ ಮೇಲೆ ಯೆಜೆಬೆಲಗೂ ಕೋಪ. எப்படியாவது இவனை பிடித்து சாகடிக்க வேண்டும். ಯಾವ ರೀತಿ ಎಲ್ಲಾದರೂ ಇವನನ್ನು ಹಿಡಿದು ಸಾಯಿಸಬೇಕು. போய் ஒளிஞ்சு கொண்டான். ಇವನು ಹೋಗಿ ಅಡಗಿಕೊಂಡ. அந்த 3 வருஷம் முடியும் வரையும் வரல. 3 ವರ್ಷಗಳ ಆಗವರೆಗೂ ಬರಲಿಲ್ಲ. எல்லாருக்கும் தெரியும், ಇದು ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತು. இந்த கதை எல்லாருக்குமே தெரியும். ಈ ಒಂದು ಕಥೆ ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತು, எல்லாருக்கும் புரியும், ಎಲ್ಲರಿಗೂ ಅರ್ಥವಾಗ್ತದೆ. லூக்கா புத்தகம் ಲೂಕನ್ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 4ஆம் அதிகாரம் 4ನೇ ಅಧ್ಯಾಯ 25வது வசனத்தை பாருங்க. 25ನೇ ವಾಕ್ಯ ನೋಡಿ. லூக்கு 4ஆம் அதிகாரம் 25வது வசனம். அந்த சமயத்தில் தீர்க்கதரிசி புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்றாங்க பாருங்க. 4ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல இன்னொரு வாசியம் 25. அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைப்பட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலருக்குள்ளே அநேக விதவிகளும் இருந்தார்கள். ಎಲಿಯನ ಕಾಲದಲ್ಲಿ 3 ವರ್ಷ 6 ತಿಂಗಳು ಮಳೆ ಬಾರದೆ ದೇಶವೆಲ್ಲ ದೊಡ್ಡ ಬರ ಉಂಟಾಗಿದ್ದಾಗ ಇಸ್ರಾಯೇಲ್ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ಇಂತ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡ್ತೀವಿ. யாக்கோபு புத்தகம் ಯಾಕೋಬನ ಪತ್ರಿಕೆ 5ஆம் அதிகாரம் 5ನೇ ಅಧ್ಯಾಯ 17வது வசனம். 17ನೇ ವಾಕ್ಯ. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும், எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். என்ன பண்ணா? கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதம் மழை பெய்யாமல் செய்தது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தா கூட ನಮ್ಮಂತೆ ಸ್ವಭಾವವುಳ್ಳ ಮನುಷ್ಯನಾಗಿದ್ದನು ಎಲಿಯನು. ஜெபம் பண்ணும்போது ಆತನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ஜெபம் பண்ணும்போது ಆತನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ பெரிய அதிசயம் நடந்தது. ದೊಡ್ಡ ಅದ್ಭುತಗಳು ನಡೆದವು. ನಾನು ಎಂದ அளவுக்கு ஜெபம் பண்றோம்? ನೀವು ನಾವು ಯಾವ ಮಟ್ಟದಲ್ಲಿ நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்குது? ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಎಂತದಾಗಿದೆ? நம்முடைய ஜெபம் என்னவா இருக்குது? ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಏನಾಗಿದೆ? சிந்திச்சு பாருங்க, ಯೋಚಿಸಿ ನೋಡಿ. கருத்தாய் ஜெபம் பண்ணினான். ನಾವು ಆಸಕ್ತಿಯಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೀವಿ. கருத்தாய் ஜெபம் பண்ணினான் என்று வேதம் சொல்கிறது. ನಾವು ಆಸಕ್ತಿಯಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೀವಿ ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. இந்த காரியங்களை பற்றி பார்க்கிறோம். ಈ ಕಾರ್ಯಗಳ ಬಗ್ಗೆ ನೋಡ್ತೀವಿ. மல்கியா புத்தகம் ಮಲ್ಕಿಯ ಪುಸ್ತಕ 4ஆம் அதிகாரம் 4ನೇ ಅಧ್ಯಾಯ 5வது 6வது வசனத்தை பாருங்க. 5, 6 ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡೋಣ. இந்த தீர்க்கதரிசனங்களை பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறமா நம்ம சத்தியத்துக்கு போவோம். ಇದನ್ನ ನೋಡ್ಬಿಟ್ಟು ನಾವು ಸತ್ಯಕ್ಕೆ ಹೋಗೋಣ. மல்கியா கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னே
நான் என்ன செய்யறாரு? ஆண்டவர் சொல்றாரு, நான் இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னே நான் உங்களிடத்துக்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவருடைய பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்துக்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்துக்கும் திருப்புவான் அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாடு முற்று பெறுகிறது. ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ತಂದೆಗಳ ಮನಸ್ಸು ಮಕ್ಕಳ ಕಡೆಗೆ சொல்லி ಮುற்று பெறுகிறது. ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. பிதாக்கள் யாரு? ತಂದೆಗಳು ಯಾರು? பிள்ளைகள் யாரு? ಮಕ್ಕಳು ಯಾರು? ಅವರು ஒன்று சேர்த்து ಅವರನ್ನು ಒಟ್ಟುಗೂಡಿಸಿ அவன் கர்த்தரிடத்துல ஒப்படைப்பான். ಅವನು ದೇವರ ಕೈಗೆ ಒಪ್ಪಿಸುತ್ತಾನೆ. இருப்பான். ಆ ರೀತಿಯಾಗಿ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னே ಭಯಂಕರವಾದ ಕರ್ತನ ದಿನವು ಬರುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಎಲಿಯಾ ತೀರ್ಕದರ್ಶಿயை ಅನುப்புகிறேன். ನಾನು ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಎಲಿಯ ಪ್ರವಾದಿಯನ್ನು ಭೂಮಿಯ ಸಂಗಾರத்தால் ಅಡಿಕಾದಪಡಿಗೆ ನಾವು ನಿಮ್ಮನ್ನು ನಾಶ ಮಾಡದ ಹಾಗೆ ಅವರ ಪಿತಾಕುடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்துக்கும் ಅವರು ತಂದೆಗಳ ಮನಸ್ಸು ಮಕ್ಕಳ ಕಡೆಗೆ பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்துக்கும் ಮಕ್ಕಳ ಮನಸ್ಸು ತಂದೆ ಕೆಳಗಡೆ ತಿರುಗಿಸಿ திருப்புவான். திருப்புவான். ஹalleluya 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 ஹalleluya. யார் செய்யற வேலை? யார் ಮಾಡುವುದು? சாட்சியா இருக்கிற எலியா செய்யற வேலை. ಸಾಕ್ಷಿಗೆ ಒಳಪಟ್ಟ ಎಲಿಯನ್ನು ಮಾಡುವಂತದ್ದು. ரெண்டு சாட்சிகள் என்று சொல்லப்படுகிறது. ಇಬ್ಬರು ಎರಡು ಸಾಕ್ಷಿಗಳೆಂಬುದಾಗಿ ரெண்டு சாட்சிகள் யார் என்றதை பற்றி பார்க்க போறோம். ಈ ಎರಡು ಸಾಕ್ಷಿಗಳ ಬಗ್ಗೆ ಯಾರೆಂಬುದಾಗಿ ನೋಡ್ತೀವಿ. அந்த ரெண்டு சாட்சிகளே ಆ ಎರಡು ಸಾಕ್ಷಿಗಳನ್ನು ஒரு சாட்சி ಒಂದು ಸಾಕ್ಷಿ ಎಲಿಯಾ இன்னொரு சாட்சி ಇನ್ನೊಬ್ಬ ಸಾಕ್ಷಿ ಮೋಸೆ. ಹಾಗೆ சிலர் அது மோசே இல்லைன்னு சொல்றாங்க. ಮೋಸೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ಏಕೆಂದ್ರೆ எலியா செத்து மோசே செத்துட்டான். ಮೋಸೆ ಸತ್ತನು. ஆனாலும் அவன் வர முடியாதுன்னு சொல்றாங்க. ಆದ್ರೆ ಬರುವುದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. மோசே தான் வரணும். ಮೋಸೆನೇ ಬರಬೇಕು. லாசர் இறந்துட்டான். ಲಾಜರ್ ಸತ್ತ. மறுபடியும் மரித்தான் இல்லையா? ಅವನು ಮತ್ತೆ அது அப்படியானா ಹಾಗಾದ್ರೆ இயேசு கூட எலியா மோசே கூட மரித்தான். ಮೋಸೆ ಸತ್ತರು. அவன் மறுபடியும் வந்து அவன் மறுபடியும் சாக வேண்டியது இருக்குது. ಆ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಬಂದು ಸಾಯುವಂತದ್ದಾಗಿದೆ. இதெல்லாம் வேதத்துல ரெண்டு பாகங்களை எடுத்து பார்க்கணும். ಎರಡು ಕಡೆಯನ್ನು ನೋಡಬೇಕು. ஆனா நீங்க ஒரே இடத்தை பார்த்து கொண்டே இருக்காதீங்க. ಒಂದೇ ಕಡೆ ನೋಡ್ತಾ ಇರಬೇಡಿ. ஆக நிஜமான எலியா வருவதற்கு முன்பு எலியாவை தேவன் அனுப்பி வைக்கிறார். ಎಲಿಯನನ್ನ ಕಳಿಸ್ತಾರೆ ದೇವರು. அந்த சமயத்துல எலியா எங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ಯಾಕ ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಎಲಿಯ ಎಲ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ತಾರೆ. எங்க எலியா? நீ வருவதற்கு முன்பு எலியா வர வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ಎಲಿಯ ಬರುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಏನು? எங்க எலியா வரலையே? ಎಲಿಯ ಇನ್ನೂ ಬರಲಿಲ್ಲವೇ? ಬರಲಿಲ್ಲವೇ அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து கேக்குறாங்க. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಕೇಳುತ್ತಾರೆ. அப்ப கேட்கும்போது இயேசு சொல்லுகிறார், ಆಗ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತಾರೆ, எலியா தீர்மானத்தின்படி வந்தான். ಎಲಿಯನ ತೀರ್ಮಾನದಂತೆ ಬಂದನು. ஆனா அவன் என்ன செய்தாங்க? கொலை செய்து போட்டாங்கன்னு சொல்றாரு. ಅವನನ್ನ ಕೊಂದು ಹಾಕಿದವರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. அவங்கள கொலை செய்து போட்டாங்கன்னு சொல்றாரு. ಅವನನ್ನ ಕೊಂದು ಹಾಕಿದವರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. மத்தேயு புத்தகம் ಮತ್ತೇನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 11ನೇ அதிகாரம் 11ನೇ ಅಧ್ಯಾಯ 10லிருந்து 14. 10ರಿಂದ 14. இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான். யாருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான்? இயேசுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ வழியை ஆயத்தம் பண்ணுவான். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಸಿದ್ಧ ಮಾರ್ಗವನ್ನು அப்படின்னு ಮೊದಲೇ சொல்லப்பட்டிருக்கிறது. ಈ ರೀತಿಯಾಗಿ ಮುಂಚೆ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. சொல்லி இயேசு கிட்டே கேக்குறாங்க. ಎಲ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ ಯೇಸು ಕೇಳುம்போது ಅಲ್ಲಿ ಕೇಳುವಾಗ ಯೇಸು சொல்றாரு. ಯೇಸು ಹೇಳ್ತಾರೆ. என்ன சொல்றாரு கொஞ்சம் பார்க்கலாம். ಏನು ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿ. யார் கிட்ட கேக்குறாங்க? யூதர்கள் கேக்குறாங்க. ಇದು ಯಾರು ಕೇಳ್ತಾರೆ? நீ வருவதற்கு முன்பு மோசே வர வேண்டும் என்று இருக்கிறது. ನೀನು ಬರುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಮೋಸೆ ಬರಬೇಕಾಗಿದೆಯೇ? சார் எலியா வர வேண்டியது இருக்குது. ಎಲಿಯ ಬರಬೇಕಾಗಿದೆಯೇ? எங்க எலியா? ಎಲ್ಲಿ ಎಲಿಯ? அப்படியே எலியா எங்கே? ಎಲಿಯ ಎಲ್ಲಿ அப்படின்னு கேக்குறாங்க. ಆ ರೀತಿಯಾಗಿ ಕೇಳ್ತಾರೆ. அதுக்கு என்ன சொல்றாரு கர்த்தர்? சொல்ற பாருங்க. ಅದಕ್ಕೆ ದೇವರು ಹೇಳೋದು ನೋಡಿ. அந்த இதோ நான் அந்த தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவன் உமக்கு முன்பாக போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தாலே குறிக்கப்பட்டவன் இவன் தான். ಆ ಕಾಲದಲ್ಲಿ ದೇವರು ತನ್ನ ದೂತನನ್ನು ಮುಂದೆ ಕಳಿಸಿ ಮಾರ್ಗವನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. ಯಾರ சொல்றாரு? ಯಾರನ್ನು ಹೇಳ್ತಾರೆ? யோவான் ஸ்நானகனை சொல்றாரு. யோவான் ஸ்நானிಕನು ಹೇಳ್ತಾರೆ. யோவான் ஸ்நானகனை சொல்றாரு. யோவான் ஸ்நாನಿಕನ ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களிலே ಈ ಸಣ್ಣವರಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದವರು யோவான் ஸ்நானகனை பார்க்கலாம் பெரியவன் ஒருவனுமே எழும்பவில்லை. ಸ್ನಾನಿಕನಾದ ಯೋಹಾನಗಿಂತಲೂ ದೊಡ್ಡವನು ಒಬ್ಬನೂ ಇಲ್ಲ. யோவான் ஸ்நானகனை காட்டிலும் பெரியவன் ஒருவனுமே எழும்பினதில்லை. ಸ್ನಾನಿಕನಾದ ಯೋಹಾನಗಿಂತಲೂ ದೊಡ್ಡವನು ಒಬ್ಬನೂ ಇಲ್ಲ. பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் ಪರಲೋಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಚಿಕ್ಕವನಾಗಿರುವವನು ಅವನಿಗಿಂತ பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். ಅವನಿಗಿಂತಲೂ ದೊಡ್ಡವನಾಗಿದ್ದಾನೆಂಬುದಾಗಿ ನಿಮಗೆ ನಿಜವಾಗಿ ಹೇಳ್ತೀನಿ. ஆதாமில் இருந்து யோவானில் இருந்து இதுவரையில பிறந்த பிள்ளைகள்ல யோவான் ஸ்நானகனை போல பெரியவன் ஒருவனுமே இருந்ததில்லை. ஆதாம் அவள காலದಿಂದ ಹಿಡಿದು ಇಲ್ಲಿವರೆಗೂ யார் சொல்றது? இயேசுவே சொல்றார். யோவானனிಗಿಂತ இயேசுவே சொல்றார். இயேசுவே ಹೇಳ್ತಾರೆ. அப்படியானா ಹಾಗಾದ್ರೆ யோவான் ஸ்நானகனை போல பெரியவன் இல்ல. யோவானನಂತೆ ದೊಡ್ಡವನು. ஆனாலும் இயேசு என்ன சொல்றாரு? ಆದರೂ ಯೇಸು ಹೇಳ್ತಾರೆ அவனிலும் பெரியவனாய் ஒருவன் இருப்பான். ಅವನಿಗಿಂತಲೂ ದೊಡ್ಡವನು ಒಬ್ಬನು ಇರ್ತಾನೆ. யோவான் காலம் முதல்
இதுவரைக்கும் பரலோக ராஜ்யத்தில் பலவந்த பண்ணுகிறவனே அதை பிடித்துக் கொள்கிறான் என்றார். ಈ ದಿನ ಮೊದಲುಗೊಂಡು ಯೋಹಾನ ಸ್ಥಾನಕ್ಕಿಂತ ದೊಡ್ಡವನಾಗಬೇಕಾದ್ರೆ 12வது வசனம் 12ನೇ ವಾಕ್ಯ, யோவான் ஸ்நானகன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவனே அதை பிடித்துக் கொள்கிறான். ಬಲವಂತ ಮಾಡುವ ಪಡಲ್ಪಡುವನು ಅದನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 11வது வசனத்தை பாருங்க. ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்கள் யோவான் ஸ்நானகனை பார்க்கலாம் பெரியவன் ஒருவனுமே எழும்பினதில்லை. ಸ್ತ್ರೀಯಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದವರೊಳಗಡೆ ಸಾನಿಕನಾದ ಯೋಹನಿಗಿಂತ ದೊಡ್ಡವನಿಲ್ಲ. ஆனா பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் ಆದರೆ ಪರಲೋಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಚಿಕ್ಕವನಾಗಿ அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான். ಅವನಿಗಿಂತಲೂ ದೊಡ್ಡವನಾಗಿದ್ದಾನೆ. புரியல எனக்கு தெரியல. ಅರ್ಥವಾಯ್ತಾ ಅರ್ಥವಾಗ್ಲಿಲ್ಲ ಗೊತ್ತಿಲ್ಲ. அதாவது தன்னை பூமியில தாழ்த்தி தாழ்த்தி கர்த்தருடைய ஊழியங்களை செய்கிற பிள்ளைங்க மேல, ಆದ್ರಿಂದ ದೇವರ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ತಗ್ಗಿಸಿ ದೇವರ சாட்சியாகிற பிள்ளைங்க மேல, ಸಾಕ್ಷಿಯಾಗಿರುವ ಮಕ್ಕಳು, ஜெபிக்கிற பிள்ளைங்க மேல, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ ಮಕ್ಕಳು, அவருடைய இயேசு இது கிறிஸ்தவன் என்று மற்றவங்க சொல்லுற அளவுக்கு ಅವರು ಕ್ರೈಸ್ತವರು ಎಂಬುದಾಗಿ மற்றவங்க வாழ்க்கை அமையும் போது ಆ ಮಾತು ಹೇಳುವಾಗ இததான் கர்த்தர் விரும்புகிறார். ದೇವರು ಬಯಸುವಂತದಿದೆ. கிறிஸ்தவனா ಕ್ರೈಸ್ತವರು மோசமான ஆள் இல்ல, ಮೋಸಗಾರರಲ್ಲ, திருடனாகவோ ಕಳ್ಳನಾಗಿಯೋ பொய் சொல்றவனாகவோ ಏಮಾರಿಸುವನಾಗಿ ಬೇಸಿದனம் உள்ளவனாகவோ ಕೆಟ್ಟ ಮಾರ್ಗದಲ್ಲಿ கர்த்தருக்கு அது பிடிக்கல, ಕರ್ತನಿಗೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ. தன்னை முற்றிலுமாய் தாழ்த்தி ತನ್ನನ್ನು ಪೂರ್ತಿ தேவனுக்கு பிரியமாய் நடக்கணும், ದೇವ ಚಿತ್ತಕ್ಕೆ ಒಳಪಟ್ಟು ನಡೆಯಬೇಕು, பிரியமாய் நடக்கணும், ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾಗಿ தாழ்த்திಕೊಳ್ಳணும். ತನ್ನ அதனால தான் இயேசு சொல்றாரு, ಅದಕ್ಕೆ இயேசு என்ன சொல்றாரு, ಯೇಸು ಏನು ಹೇಳ್ತಾರೆ, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை போல பெரியவன் ஒருவனுமே இல்ல. ಸ್ತ್ರೀಯರಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದವರೊಳಗೆ ಸ್ಥಾನಿಕನಾದ ಯೋಹಾನನಿಗಿಂತ ದೊಡ್ಡವನಿಲ್ಲ, ಒಬ್ಬನೂ ಇಲ್ಲ. ஆனாலும் மறுபடியும் ஆனால் சொல்றார், ಆದರೆ அவனிலும் பெரியவனாய் இருப்பான், தன்னை பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்கிறேன். தன்னை முழுவதுமாய் பெரியவனா இருப்பான். சில பேர் இருப்பாங்க ಪರಲೋಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಚಿಕ್ಕವನು ಆಗಿರುವವನಿಗಿಂತಲೂ பெரியவன் யாரா இருப்பான், ದೊಡ್ಡವನು ಯಾರಾಗಿರ್ತಾರೆ, யோவான் ஸ்நான காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, அதை பலவந்தம் பண்ணுகிறவன் அதை பிடித்துக் கொள்கிறான். ಯೋಹನ ಸ್ಥಾನಿಕನ ಯೋಹನಿನಿಂದಲೂ ಇದುವರೆಗೂ ಬಲವಂತ பரலோக ராஜ்யத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறவன், ಪರಲೋಕ ರಾಜ್ಯದ ಬಗ್ಗೆ பத்தி ஜெபிக்கிறவன், ಪರಲೋಕದ ಬಗ್ಗೆ நரகத்துக்கு போக கூடாது, ಒಬ್ಬನು ನರಕಕ್ಕೆ ಹೋಗಬಾರದು, ஒருவன ಸಾತಾನகிட்ட போக கூடாது, ಒಬ್ಬನು ಸೈತಾನ ಬಳಿಗೆ ಹೋಗಬಾರದು, ஒருவன கந்தகம் அக்னிமான கந்தகத்துக்கு போக கூடாது, ಒಬ್ಬನು ಗಂಧಕ ಉರಿಯುವ ಗಂಧಕಕ್ಕೆ ಹೋಗಬಾರದು. ஜெபிக்கிறவனா இருக்கணும், ಈ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವನಾಗಬೇಕು, விடாம ಜெபிக்கிறவனா இருக்கணும், ಎಡೆಬಿಡದೆ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು, வேத ವಚನங்களை ವಾಸಿக்கிறவனா இருக்கணும், ವೇದ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಬೇಕು, ಮುற்றிலுமாய் ತಾழ்த்துகிறவனா இருக்கணும், ಪೂರ್ಣವಾಗಿ ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು, ಆವತ್ತು ತಾழ்த்துகிறவனா இருக்கணும், ಎಲ್ಲಾ ವಿಧದಲ್ಲೂ ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. அவன் உயர்த்தப்படுவான், ಅವನು ಉದ್ಧರಿಸಲ್ಪಡುತ್ತಾನೆ, அவன் ಉದ್ಧರಿಸಲ್ಪಡುತ್ತಾನೆ. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, ದೇವರು ಹೇಳುವ ಮಾತನ್ನು ನೋಡಿ. நீங்க உயர்த்தப்பட வேண்டுமானா ನೀನು ಉದ್ಧರಿಸಲ್ಪಡಬೇಕಾದ್ರೆ அவருடைய வேலையை செய்யுங்க, ದೇವರ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಬೇಕು ಭೂಮಿಯಲ್ಲಿ. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எத்தனை பேர் செய்ய போறீங்க, ಎಷ್ಟು ಜನ ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದೀರಿ? அப்போ நீங்க உயர்த்தப்படனா எப்படி உயர்த்தப்படுவீங்க? ನೀವು ಉದ್ಧರಿಸಲ್ಪಡಬೇಕಾದ್ರೆ ಯಾವ ರೀತಿ? எலியாவுக்கு இல்ல, ಎಲಿಯನಿಗೆ ಇಲ್ಲ, ಮೋಸೆಗೆ ಇಲ್ಲ, அவனை காட்டிலும் பெரியவனா, ಅವನಿಗಿಂತಲೂ ದೊಡ್ಡವನು. இந்த ரெண்டு சாட்சிங்க பெரிய சாட்சிகள், ಈ ಎರಡು ಸಾಕ್ಷಿಗಳು ದೊಡ್ಡ ಸಾಕ್ಷಿಗಳು. 1260 நாட்கள் வரைக்கும் அதாவது சாட்சியா இருக்கிறாங்க. ಅವರು 1260 ದಿನ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿರ್ತಾರೆ. இதை கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கலாம், ಇದು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳ್ಕೊಳ್ಬೇಕು. மோசே மரித்தான், ಮೋಸೆ ಸತ್ತನು, எலியா அப்படியே பரலோகம் ஏறி போனான். ಎಲಿಯನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಏರಿ ரெண்டு பேர் காரியங்களை பார்க்கும்போது ಇಬ್ಬರನ್ನು ನೋಡುವಾಗ, நம்ம இயேசு வரும்போது, ನಮ್ಮ ಯೇಸು ಬರುವಾಗ உயிரோடு இருக்கிறவன் ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರುವ மகிமையின் சரீரம் மாறிந்து எழும்பி போவான், ಮಹಿಮೆ ಶರೀರವಾಗಿ ರೂಪಾಂತರ மரித்தவன் உயிரோடு எழுந்து போவான், ಸತ್ತವನು ಮಹಿಮೆ ಶರೀರ ಹೊಂದಿ மரித்தவன் உயிரோடு எழுந்து போவான், ಸತ್ತವನು ಜೀವಂತವಾಗಿ உயிரோடு இருக்கிறவன் மகிமையின் சரீரம் அடைந்து எழுந்து போவான். ಜೀವಂತವಾಗಿರುವನು ಮಹಿಮೆ ಶರೀರ. எலியாவும் மோசேவும் அததான் குறிக்குது. ಅಲ್ಲಿ ಇಬ್ಬರು ಸಾಕ್ಷಿಗಳ ಬಗ್ಗೆ ಅಲ್ಲಿ எலியா அப்படியே இருக்கிறான், ಎಲಿಯ ಹಾಗೆ ಇದ್ದಾನೆ, மோசே மரிச்சான், ಮೋಸೆ ಸತ್ತ, அதுக்கு அடையாளமா இருக்கிறான். ಅದಕ್ಕೆ ಗುರುತಾಗಿದೆ. கொஞ்சம் நல்ல வேதத்தை நல்லா நம்ம நினைச்சு பார்க்கலாம், ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಧ್ಯಾನಿಸಬೇಕು. பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ನೋಡುವಾಗ ಬಹಳ ಸಂತೋಷ. அப்படியே யோசித்து பார்த்தா எவ்வளவு ஆழங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ಯೋಚಿಸಿ ನೋಡದೆ ಎಷ್ಟು ಆಳವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வரீங்க, செப்பல் அங்க கழட்டி வைக்கிறீங்க, மறுபடியும் வசனத்தை தூக்கி போட்டு அந்த செப்பல மாட்டிட்டு போய் ಏನೋ ಭಾನುವಾರ ಬರ್ತೀರಿ, ಚಪ್ಪಲಿ ಅಲ್ಲಿ ಬಿಚ್ತೀರಾ, ಆಲಯಕ್ಕೆ ಬರ್ತೀರಿ, யோசித்து பாக்குறீங்களா? ಇದನ್ನ ಬಗ್ಗೆ ಯೋಚಿಸಿ ನೋಡಿದ್ದೀರಾ? ಯೋಚಿಸಿ ನೋಡಿದ್ದೀರಾ? கொஞ்சம் யோசித்து பாருங்க, ಸ್ವಲ್ಪ ಯೋಚಿಸಿ ನೋಡಿ, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, ಸ್ವಲ್ಪ ಚಿಂತಿಸಿ அது ನೋಡಿ, நல்லா இருக்கும்.
ಚೆನ್ನಾಗಿರುತ್ತದೆ, அது தேவனுக்கு பிரியமா இருக்கும். ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾಗಿರುತ್ತದೆ. அந்த காரியங்களை செய்யுங்க. ಆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿ. ஆனா நீங்க வசனத்தை தியானம் பண்ணும்போது ನೀವು ವಾಕ್ಯವನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡುವಾಗ அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ಅದು ನಿಮಗೆ ಪ್ರಯೋಜನವಾಗಿರುತ್ತದೆ. எத்தனை பேர் சிந்திக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಚಿಂತಿಸುತ್ತೀರಿ? எத்தனை பேர் யோசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಯೋಚನೆ ಮಾಡ್ತೀರಿ? நீங்களே யோசித்து பாருங்க. ನೀವೇ ಯೋಚಿಸಿ ನೋಡಿ. சரி, அதுக்கப்புறம் பார்க்கலாம். ನಂತರವಾಗಿ ನೋಡಿ. நியாயப்பிரமாணம் 13வது வசனம். நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசிகள் யாவரும் யோவான் வரைக்கும் தீர்க்கதரிசனம் உரைத்ததுண்டு. நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன் தான். யாரை பற்றி சொல்றாரு? ಯಾರ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತಾರೆ? யோவான் சாணனை பற்றி சொல்றார். ಯೋಹನ್, ಸಾನಿಕನಾದ ಯೋಹನ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತಾರೆ. அப்ப என்ன அர்த்தம்? ಏನ್ ಅರ್ಥ? எலியா வர வேண்டியதில்ல, ಎಲಿಯ ಬರಬೇಕಾದ. எலியாவுடைய ஆவி யோவான் சாணன் மேல வந்திருக்கு. ಎಲಿಯನ ಆತ್ಮ ಸಾನಿಕನಾದ ಯೋಹನನ ಮೇಲೆ ಬಂದಿದೆ. ஏன் அப்படி பாத்தீங்கன்னா, ಯಾಕೆ ಹಾಗೆ ನೋಡ್ತೀವಿ? எலியாவுகிட்ட குணாதிசயங்கள் அத்தனையும் யோவான் சாணன் கிட்ட இருக்குது. ಎಲಿಯನಲ್ಲಿ ಯಾವ ಸ್ವಭಾವ ಇದೆಯೋ ಅದೇ ಸ್ವಭಾವ ಸಾನಿಕನಾದ ಯೋಹನನಲ್ಲಿ. ராஜாவுக்கு பயப்படல, ಅವನು ರಾಜನಿಗೆ ஆகாப் ராஜாவுக்கு பயப்படல, ಆಗಾಬ್ ರಾಜನಿಗೆ யேசபாலுக்கு பயப்படல, ಯೆಜೆಬೆಲಗೆ அவருடைய சேனைக்கு பயப்படல, ಅವನ ಸೈನ್ಯಕ್ಕೂ ಭಯಪಡಲಿಲ್ಲ. சத்தியத்தை சத்தியமாக பேசினான். ಸತ್ಯವನ್ನು ಸತ್ಯವಾಗಿ ಮಾತಾಡಿದ. அதே போல ಅದೇ ರೀತಿ யோவான் சாணவன் ಸಾನಿಕನಾದ ಯೋಹಾನ அங்க என்ன செய்றான்? ராஜா கிட்ட பேசுறான். ರಾಜನ ಹತ್ರ ಮಾತಾಡುತ್ತಾನೆ. அவன் எந்த ராஜா கிட்ட பேசுறான்? ಯಾವ ರಾಜ ಹತ್ರ ಮಾತಾಡ್ತಾನೆ? எந்த ராஜா கிட்ட பேசுறான்? ಯಾವ ರಾಜ ಹತ್ರ? யோவான் சாணன் எந்த ராஜா கிட்ட பேசுறான்? ಯೋಹಾನ್ ಸಾನಿಕನಾದ ಯಾವ ರಾಜ ಹತ್ರ ಮಾತಾಡ್ತಾನೆ? சொல்ல முடியுமா? ಹೇಳಲು ಸಾಧ್ಯನಾ? அவன் ஆகாப் ராஜாவோடையும் யேசபால் கிட்ட பேசுது. ಎಲಿಯನು யோரதியால் கிட்டயும் பேசுறாங்க. ಈ ಸಾನಿಕನಾದ ಯೋಹಾನನು ಯೋರದ್ ರಾಜ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾನೆ. அதனால கோபப்பட்டு ಅದರಿಂದ ಕೋಪ ಮಾಡಿ, உனக்கு என்ன பரிசு வேணும்? ನಿನಗೆ ಏನ್ ಬಹುಮಾನ அவருடைய ಬೇಕು? பெண்ணு டான்ஸ் ஆடுறா, ಆಕೆ என்ன ಮಗಳ பரிசு வேணும்? ಅದು ನೃತ್ಯ ಮಾಡಿ கேட்கும்போது ಹೇಳುವಾಗ யோவாசனுடைய தலையை கேட்கிறாங்க. ಅಲ್ಲಿ ನೃತ್ಯ ಮಾಡುವಳು ಯೋಹಾನ தலையை கேட்கத்தான் அவன் வாங்குறான். யோவாசனுடைய தலையை கேட்கிறான், ತಲೆ ಕೇಳುತ್ತಾಳೆ. ஆனா அதுக்கெல்லாம் அவன் பயப்படல. ಆದ್ರೆ ಯೋಹಾನನ್ ಅದಕ್ಕೆ ಭಯಪಡಲಿಲ್ಲ. அவன் ரத்த சாட்சியா மரிக்கவும் தயாரா இருக்கான். ಅವನು ರಕ್ತ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಸಾಯಲು இந்த ಧೈರ್ಯವಾಗಿ. எலியாவுடைய ஆவி ಎಲಿಯನ ಆತ್ಮ யோவாசன் மேல இருந்தது. ಯೋಹಾನ್ ಸಾನಿಕನ ಮೇಲೆ ಇತ್ತು. ஆனா எலியா வரல. ಎಲಿಯ ಬರಲಿಲ್ಲ. ஆனால் தான் இயேசு சொல்றார், அது என்ன சொல்றார்? நீ வருவதற்கு முன்பு எலியா வர வேண்டுமே, எங்கே வரல அப்படின்னு கேக்குறாங்க. ನೀನ್ ಬರೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಎಲಿಯ ಬರಬೇಕಾಗಿತ್ತಲ್ಲ, ಎಲ್ಲಿ ಬರಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಯೇಸು ಕೇಳ್ತಾರೆ. கேக்குறாங்க. ಯಾಕೆ ಬರಲಿಲ್ಲ ಅಂತ ಕೇಳ್ತಾರೆ. கேட்கும்போதுதான் ಕೇಳುವಾಗ இயேசு பாருங்க 11ஆம் அதிகாரம், 11 மத்தேயு புத்தகம் 11ஆம் அதிகாரம், மத்தேயு 11 1ல இருந்து சில வசனங்களை வாசிக்கலாம். 1ರಿಂದ ಕೆಲವು ವಾಕ್ಯ ಓದೋಣ. இயேசு தம்முடைய 12 சீஷர்களுக்கும் கட்டளை கொடுத்து முடித்த பின்பு அவர்களுடைய பட்டணங்களில் உபதேசிக்கும் பிரசங்கிக்கும் அவரிடம் விட்டு போனார். அனுப்பினார். போனார். காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷரில் 2 பேரை அழைத்து, தருணத்திலே காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தான் சீஷரை 2 பேரை அழைத்து, வருகிறவர் நீதானா வேறு ஒருவருக்கு வர வேண்டுமா என்று அவ்விடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானில் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், மரித்தவர்கள் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரர்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது அப்படின்னு போய் யாருக்கு சொல்லுங்க? யோவானுக்கு சொல்லுங்க. ಆ ರೀತಿಯಾಗಿ ಸಾನಿಕನಾದ ಯೋಹಾನನಿಗೆ ಹೇಳ್ತಾರೆ ಯೇಸು. என்னிடத்தில் இடரடியாது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். அவனிடத்தில் இடரடியாது இருக்கிறவன் பாக்கியவான். என்ன கஷ்டம் வந்தாலும் இயேசுவை விடாம பற்றி கொள்கிறவன் பாக்கியவான். ನನ್ನೊಂದಿಗೆ ನನ್ನ ವಿಷಯದಲ್ಲಿ ಸಂಶಯ ಪಡೆದವನು ಧನ್ಯನು. அவர்கள் போன பின்பு இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், எதை பார்க்க வனாந்தரத்துக்கு போனீர்கள்? காற்றிலே அசையும் நாணலையா? அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? ಯಾವುದೋ ನೋಡಲು ಹೊರಟಿದ್ದೀರಿ? மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிற மனுஷனையா? மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிறவன் அரசர் மாளிகையிலே தான் இருக்கிறான் அல்லவா என்றார். இதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மை உள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்லுகிறோம் என்றார்கள். தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மை உள்ளவன், ಪ್ರವಾದಿಗಿಂತಲೂ ಹೆಚ್ಚಿನವನು ನೋಡಿದ್ದೀರಿ ಎಂದು யோவான் சாணகனை பற்றி சொல்றாங்க. ಯೋಹಾನ್ ಸಾನಿಕನಾದ யோவான் சாணகனை பற்றி சொல்றாங்க. ಯೋಹಾನ್ ಸಾನಿಕನಾದ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತಾರೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 2 சாட்சிகளை பற்றி, 2 ಸಾಕ್ಷಿಗಳ ಬಗ್ಗೆ நம்ம பார்க்க உண்மையிலேயே பெரிய சாட்சிங்க.
ನೋಡುವಾಗ ನಮಗೆ என்னுடைய ಬಹಳ ரெண்டு ದೊಡ್ಡದು. சாட்சிகள் என் ஆண்டவர் சொல்லுகிறார். ಎರಡು ಸಾಕ್ಷಿಗಳ ಬಗ್ಗೆ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ. ரெண்டு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ಎರಡು ಸಾಕ್ಷಿಗಳ ಬಗ್ಗೆ ದೇವರು நீங்க ಹೇಳ್ತಾರೆ. நான் எந்த அளவுக்கு சாட்சிகளா இருக்கோம்? ನಾನು ನೀವು ಯಾವ ಮಟ್ಟಿಗೆ ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿದ್ದೀರಿ? நம்ம எந்த அளவுக்கு சாட்சிகளா இருக்கோம்? ಯಾವ ಮಟ್ಟದಲ್ಲಿ ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿದ್ದೀವಿ? நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு சாட்சியா இருக்கிறீங்களா? ನೀನು ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿದ್ದೀಯಾ? வெளிப்படுத்தல் புத்தகம் ಪ್ರಕಟಣೆ ಪುಸ್ತಕ 13ஆம் அதிகாரம் 13ನೇ ಅಧ್ಯಾಯ 13வது வசனம். 13ನೇ ವಾಕ್ಯ. வெளிப்படுத்தல் 13வது வசனம். 13 ಪ್ರಕಟಣೆ. அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்னியை இறங்க பண்ணத்தக்கதாய் பெரிய அற்புதங்களை நடப்பித்து யார் நடப்பித்தது? யார் நடப்பித்தது? யார் நடப்பித்தது? ஹலோ, ಯಾರು ನಡೆಪಿತ್ತಿದೆ? ವಾನದಿಂದ ಅಗ್ನಿ ಹೊರವಿಸಿದ ಯಾರು? ಆಕಾಶದಿಂದ ಬೆಂಕಿ ಬರುವಂತೆ ಮಾಡುತ್ತದೆ. ವಾನದಿಂದ ಅಗ್ನಿಯ ಹೊರವಿಸಿದ ಯಾರು? ஆகாசದಿಂದ ಬೆಂಕಿ ಬರುವಂತೆ ಮಾಡುವಂತದ್ದು ಯಾರು? 13ஆம் அதிகாரத்தில் பின்பு நான் கடற்கரை மனைகளை முன்பு ஒப்பந்தேன் பாருங்க, நான் கண்ட மிருகம் சிறுத்தை போல. இதுல 2 பேர் யாருன்னா அந்த மிருகத்தை ஒப்பாந்தாங்க. பின்பு வேறொரு மிருகத்தை வாசிங்க 13. அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்னியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து மிருகத்தின் அது முன்பாக அந்த அற்புதங்களையும் செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொர்வம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகள் சொல்லிற்று. ಭೂನಿವಾಸಿಗಳಿಗೆ ಹೇಳಿದೆ. இவங்க 2 பேரும் ಇವರಿಬ್ಬರು 3 ವರ್ಷ அதாவது தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, ಪ್ರವಾದನೆ ಹೇಳ್ತಾರೆ. இந்த சேரம் எந்த நேரமா இருக்கும்? இது ಯಾವ ಸಮಯ ಆಗಿರ್ತದೆ? எந்த நேரமா இருக்கும்? ಯಾವ ಸಮಯ ಆಗಿರ್ತದೆ? மணவாட்டி சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட நேரமா இருக்கும். ಮೊದಲಿಗೆ ಸಭೆ 7 வருஷம் உபத்திர காலம். ಅದು ಉಪದ್ರ ಕಾಲ. 3 வருஷம் 3 வருஷம் உபத்திர காலம். 3 ವರ್ಷಗಳು ಮಹಾ 3 வருஷம் மகா உபத்திர காலம். 3 ವರ್ಷ ಉಪದ್ರ ಕಾಲ. 3 வருஷத்துல பிரசங்கம் பண்ற சத்தியம் தான் இது. ಈ 3 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಪ್ರಸಂಗ ಮಾಡುವ 3 வருஷத்துல பண்ற சத்தியம் தான் இது. ಇದು 3 ವರ್ಷ ಕಾಲದಲ್ಲಿ ನಡೆಯಲ್ಪಡುವ மணவாட்டி சபை எடுத்துக்கொள்ளப்படும். ಮೊದಲಿಗೆ ಸಭೆ ತೆಗೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. ஆனால் இப்ப யாரு கைவிடப்பட்ட ஜனங்க இருப்பாங்க? ಇಲ್ಲಿ ಕೈ ಬಿಡಲ್ಪಟ್ಟ ಜನರು ಇರ್ತಾರೆ. ಅದು ಯಾರುடைய கைவிடப்பட்டாங்க? ಅದಕ್ಕೆ ಯಾಕೆ ಕೈ ಬಿಡಲ್ಪಟ್ಟರು? இஸ்ரவேல் கோத்திரத்தார் அப்படியே இருப்பாங்க. ಇಸ್ರಾಯೇಲ್ ಗೋತ್ರದವರು ಹಾಗೆ ಇರ್ತಾರೆ. யாக்கோபு சொல்லி இருக்கிறான், ಯಾಕೋಬ್ ಹೇಳಿದಾನೆ, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டான். ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದವರೆಗೂ ನಾನು ನಿನ್ನ ಬಿಡುವುದಿಲ್ಲ. அவன் அதிகமான ஆஸ்தி உடையவனா வந்திருக்கிறான். ಹೆಚ್ಚಿನ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿದ್ದಾನೆ. அவன் கோலும் தடியுமாக லாபான் வீட்டுக்கு போனவன். ಅವನು ಕೋಲು ಬರಿ ಕೈಯಲ್ಲಿ ಲಾಬಾನ ಮನೆಗೆ வரும்போது 2 பரிவாரத்தோட திரும்பி வருகிறான். ಬರಬೇಕಾದ್ರೆ 2 ಪರಿವಾರದೊಂದಿಗೆ ஒரு ಬರ್ತಾನೆ. மனைவிக்கு 4 மனைவி இருக்காங்க. ನೀವು ಒಬ್ಬ ಹೆಂಡತಿಗೆ 4 ಮಂದಿ ஒரு பிள்ளைக்கு 11 பிள்ளைங்க இருக்காங்க. ಒಬ್ಬ ಮಕ್ಕಳಿಗೆ 11 ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ. அவ்வளவு ஆஸ்தி இருக்குது. ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ಆಸ್ತಿ ಇದೆ. இதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுட்டு ಇವೆಲ್ಲ ಒಂದು ಕಡೆ ಇಟ್ಟು அக்கறைக்கு போய் ಆಚೆ ದಡಕ್ಕೆ ಹೋಗಿ கர்த்தருடைய பாதத்தை கட்டி பிடித்துக்கொண்டு ಕರ್ತನ ಪಾದವನ್ನು என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விட மாட்டேன்னு சொல்றான். ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವವರೆಗೂ ಬಿಡುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ. கர்த்தருக்கு அது கொடுக்க இஷ்டம் இல்ல. ದೇವರಿಗೆ ಕೊಡುವುದಕ್ಕೆ ಇಷ್ಟವಿಲ್ಲ. இஸ்ரவேல் ஜனங்க மனம் திரும்ப மாட்டாங்கன்னு தெரியும். ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರ ಮನಸ್ತಾತ್ರ யாக்கோபுடைய சந்ததி மனம் திரும்பாது. ಯಾಕೋಬನ ಸಂತತಿ எப்படி வாக்குத்தத்தத்தை கொடுக்க முடியும்? எப்படி வாக்குத்தத்தத்தை கொடுக்க முடியும்? ಯಾವ ರೀತಿ ವಾಗ್ದಾನ ಕೊಡಲು ಸಾಧ್ಯ? போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. ಈ ಹೋರಾಟ ನಡೀತಾ ಇದೆ. கடைசில இயேசு தோத்துட்டாரு. ಯೇಸು ಸೋತು கர்த்தர் தோத்துட்டாரு. ಕರ್ತನು ಸೋತರು. யாக்கோபு ஜெயிச்சிட்டான். ಯಾಕೋಬನು ಜಯಿಸಿದ. ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான். ಆಶೀರ್ವಾದ ಪಡೆದುಕೊಂಡ. வாங்கிட்ட பிற்பாடு ತೆಗೆದುಕೊಂಡ ನಂತರ ಅನೇಕ தீர்க்கதரிசிங்க வந்துட்டு சொன்னாங்க, ಅನೇಕ ಪ್ರವಾದಿಗಳು இஸ்ரவேல் ஜனங்க மேசியாவை ஏற்றுக்கல. ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು மேசியாவே பூமிக்கு வந்தாரு. ಮೇಸಯ್ಯನೇ ಬಂದರು. 3 வருஷம் பிரசங்கம் பண்ணாரு. 3 ವರ್ಷ ಪ್ರಸಂಗ இஸ்ரவேல் ஜனங்க ஏற்றுக்கல. ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. கர்த்தர் என்ன பண்ணாரு? ಕರ್ತನ ಏನ್ ಮಾಡಿದ್ರು? வேதனையோடு ವೇದನೆಯಿಂದ மறுரூப மலைக்கு போனார். ಆತನು ರೂಪಾಂತರ ಬೆಟ್ಟಕ್ಕೆ 3 ಶಿಷ್ಯರನ್ನ ಅழைச்சிட்டு போனார். 3 ಮಂದಿ ಶಿಷ್ಯರನ್ನು ಕರೆದು ಹೋದರು. அந்த 3 பேர் தனிமையா நிக்க வச்சு ಇನ್ನು 3 ಜನ அவர் ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ கொஞ்சம் தூரம் போய் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சார். ಸ್ವಲ್ಪ ದೂರ ಹೋಗಿ அந்த ಪ್ರಾರ್ಥನೆ. சமயத்துல எலியாவும் மோசேவும் வந்தாங்க. ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ எலியாவும் மோசே அந்த இடத்துல வந்தாங்க. ಎಲಿಯಾ ಮೋಸೆ ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬರ್ತಾರೆ. வந்திருக்கும்போது ಬಂದಿರುವಾಗ அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. ಅವರಿಬ್ಬರು அந்த ಮಾತಾಡ್ತಾರೆ. நேரத்துல ಆ ಸಮಯದಲ್ಲಿ என்ன சொல்றாருன்னா, ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, நல்லா சிந்திச்சு பாருங்க, ಯೋಚಿಸಿ ನೋಡಿ. அந்த நேரத்துல என்ன கேக்குறாரு? ಅಲ್ಲಿ ಏನು ಕೇಳ್ತಾರೆ? பேதுரு சொல்றான், ಪೇತ್ರ ಹೇಳ್ತಾರೆ, இவங்க 2 பேர் வந்து இறங்கும் போது ನೀ ಇಬ್ಬರು ಬಂದು ಇಳಿಯುವಾಗ மிகவும் சந்தோஷமா இருக்குது. ಬಹಳ ಸಂತೋಷವಾಗಿದೆ. மிக சந்தோஷமா இருக்குது. ಬಹಳ ಸಂತೋಷವಾಗಿದೆ. ஆனால மத்தேயு புத்தகம் ಮತ್ತೇನ್ ಬರ್ದ ಸುವಾರ್ತೆ 16ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 17 17ஆம் அதிகாரம் எடுங்க வாசிங்க.
6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அப்போது மோசேவும் எலியாவும் அவரோடு பேசுகிறவர்களாக அவர்களோடு காணப்பட்டார்கள். அப்போது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாக்கு ஒரு கூடாரமும் 3 கூடாரங்களை போடுவோம் என்றார்கள். அவர்கள் பேசுகையிலே இது ஒளி உள்ள ஒரு மேகம் அவர்கள் மேலே நிழலிட்டது. அவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு ಸತ್ತಂ ಉಂಟಾಯಿತು. ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ ಇಲ್ಲಿ ನಿನಗೊಂದು ಗುಡಾರವು, ಮೋಶೆಗೊಂದು ಗುಡಾರವು, ಎಲಿಯನಿಗೊಂದು ಗುಡಾರವನ್ನು ಕಟ್ಟೋಣ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. ಅನೇಕ ತೀರ್ಥದರ್ಶಿಗಳು ಒಂದು ಸೊಲ್ಲಿ ಯೇಸುவை ಏற்றுಕೊಳ್ಳಲ್ಲ. ಅನೇಕ ಪ್ರವಾದಿಗಳು ಯೇಸುವೇ ಒಂದು ಸೊಲ್ಲಿ ಯೇಸುவை ಏற்றுಕೊಳ್ಳಲ್ಲ. ಯೇಸುವನ್ನೇ ಹೇಳಿದ್ರು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳಿಲ್ಲ. ಈಗ இவங்க இயேசுவை ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளணும். ಈಗ ಯೇಸುವಿನ ರಕ್ಷಣೆ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. யார்கிட்ட பேசுறாரு? ಯಾರ ಹತ್ರ ಮಾತಾಡುತ್ತಾರೆ? ಮೋಸೆಯೇ ಬರವಳಿக்கிறார். ಮೋಶೆಯನ್ನ ಬರಮಾಡುತ್ತಾರೆ. ಎಲಿಯಾவே வரவழைக்கிறார். ಎಲಿಯನ್ನ ಬರಮಾಡುತ್ತಾರೆ. மோசே நான் 3 வருஷமாக பிரசங்கம் பண்ணிட்டேன். ನಾನು 3 ವರ್ಷಗಳ இஸ்ரவேல் ஜனங்க ஏற்றுக்கல. ಈ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಅಂಗೀಕರಿಸಲಿಲ್ಲ. நீ தான் வந்து சொன்னா ஏற்றுக்குவாங்க. ನೀನು ಬಂದು ಹೇಳಿದ್ರೆ ಅಂಗೀಕರಿಸಿ. வாப்பான்னு சொல்றாரு. ನೀನು ಬಾಪ ಅಂತಾರೆ. அப்போ ಆಗ இந்த 2 சாட்சிகளும் ಈ 2 ಸಾಕ್ಷಿ எப்படி எல்லாம் இருந்துக்கறாங்க தெரியுமா? ಯಾವ ರೀತಿ ಎಲ್ಲ ಇದ್ದಾರೆ ரொம்ப அதிசயமா நீங்க பார்க்கலாம். ಬಹಳ ಅದ್ಭುತವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ನೋಡಬಹುದು. கல்லறை கிட்ட தேடிட்டு போன மகதலேனா மரியாளுக்கு என்ன செய்றாங்க? வாங்க ಅಲ್ಲಿ தரிசனம் ஆவறார். ಸಮಾಧಿ ಬಳಿಗೆ ಹೋದರು ಮಗ್ದಲ ಮರಿಯಾಳನ್ನು. அங்க 2 தூதருங்க நிக்கறாங்க. ಅಲ್ಲಿ ಇಬ್ಬರು ದೂತರು ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. அந்த தூதருங்க யாரும் இல்ல. ಆ ದೂತರು ಯಾರು ಅಲ್ಲ. ಆಗ ಸಾಕ್ಷಿ ಕೊಡುகிறது ಮನುಷ್ಯನಾ இருக்கணும். ಅದು ಸಾಕ್ಷಿ ಕೊಡುವುದಕ್ಕೆ ಮನುಷ್ಯನಾಗಿರಬೇಕು. அவர் சொன்னபடியே எழுந்தார். ಆತನು ಹೇಳಿದಂತೆ ಎದ್ದರು. முன்பாக கலிலேயாவுக்கு போனார். ಅವರು ಮುಂದೆ ಗಲಿಲೇಯಕ್ಕೆ ಹೋದರು. எப்ப சொன்னார்? பூமியில் இருக்கும்போது பிரசங்கம் பண்ணார். ಆತನು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇದ್ದಾಗ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದರು. ಜನங்க அதை கேட்காம போனாங்க. ಜನರು ಅದನ್ನು ಕೇಳದೆ ಹೋದರು. ஆனாலே இந்த பிரசங்கத்தை யார் கேட்டது? எலியாவும் மோசேவும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ಅದೇ ಪ್ರಸಂಗ ಎಲಿಯಾ ಮೋಶೆ எலியாவும் மோசேவை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ಎಲಿಯಾ ಮೋಶೆ கர்த்தர் பேசின 3 வருஷமாக பேசின பிரசங்கத்தை முழுவதுமாக கேட்டிருக்காங்க. ಕರ್ತನು ಮಾತಾಡಿದ ಪ್ರಸಂಗ ஆனா இஸ்ரவேல் ஜனங்களோ மறந்து போறாங்க. ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಮರೆತು ಹೋಗುತ್ತಾರೆ. அவர் சொன்னபடியே கலிலேயாவுக்கு போனார். ಆತನು ಹೇಳಿದಂತೆ ಗಲಿಲೇಯಕ್ಕೆ ಹೋದರು. முன்பாக நான் கலிலேயாவுக்கு போவேன்னு சொன்னார். ನಿಮ್ಮ ಮುಂದೆ ನಾನು ಗಲಿಲೇಯಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಇಲ್ಲ. ಎಲ್ಲೂ ಇಲ್ಲ. ಮರಿತವರ இடத்துல நீங்க உயிரோடு இருப்பவரை மரித்தவರ இடத்துல ஏன் தேடுறீங்க? ಸತ್ತವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಜೀವಂತವಾಗಿರುವವರನ್ನು ಹುಡುಕುವುದೇನು? இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை அங்க பேசப்படுது. ಇಂತ ಒಂದು ಸತ್ಯ ಅಲ್ಲಿ ಮಾತಾಡಲ್ಪಟ್ಟಿದೆ. அந்த 2 பேரும் ಇಬ್ರು ಜನರು, ಎಲಿಯಾவும் ಮೋಸೆಗೂ. ಎಲಿಯನು ಮೋಸೆ. ಮರುರೂಪ ಮಲೆಯಲ್ಲಿ 2 பேர் காட்சி அளித்தது எலியாவும் மோசேவும். ಆ ರೂಪಾಂತರ ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ದರ್ಶನ ಕೊಟ್ಟರು. அந்த 2 சாட்சிகளை எங்கெங்கன்னா நிறைய இடங்களை நம்ம பார்க்க முடியும். ಈ ಇಬ್ರು ಸಾಕ್ಷಿಗಳನ್ನು ಅನೇಕ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ನಾವು ನೋಡಬಹುದು. 3 வருஷம் பிரசங்கம் பண்ண போறது அந்த எலியாவும் மோசேவும். 3 ವರ್ಷಗಳು ಎಲಿಯನು ಮೋಸೆ ಪ್ರಸಂಗಿಸುತ್ತಾರೆ. அவர் வனாந்தரத்தில் 40 வருஷமா போஷித்ததையும் 40 ವರ್ಷ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಪೋಷಿಸಿದಾಗ 430 வருஷமா அடிமையாய் இருந்த இந்த ஜனங்களை விடுதலை செய்து கொண்டு போக மோசேவை தெரிந்து கொண்டதையும் 430 ವರ್ಷ ಐಗುಪ್ತ ದೇಶದಿಂದ ದಾಸತ್ವದಲ್ಲಿ ಬಿಡಿಸುವುದಕ್ಕೆ ಬಂದಂತ ದೇವರು மோசேவை தெரிந்து கொண்டதையும் ಮೋಶೆಯನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ರಲ್ಲೂ. ஆனால மோசேவை தெரிந்து ಮೋಶೆಗೆ ತಿಳಿದು அவனை அனுப்புறார். ಅವನ್ನ ಕಳಿಸುತ್ತಾರೆ. மோசே என்னவா இருந்தான்? ಮೋಸೆ ಏನಾಗಿದ್ದ? பார்வோனுடைய குமாரனா இருந்தான். ಪಾರೋನಿಗೆ ದತ್ತು ಮಗನಾಗಿದ್ದ. ராஜாவாகிய பார்வோன், ರಾಜನಾಗಿದ್ದ ಪಾರೋನು எகிப்து, அதாவது இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொன்று போட வேண்டும் என்று சொல்லுகிறான். ಈ ಗಂಡು ಮಕ್ಕಳನ್ನೆಲ್ಲ ಸಾಯಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಫರೋಹನು ಹೇಳುತ್ತಾನೆ. ஆண் பிள்ளை கூட இருக்க கூடாது. ಒಂದು ಗಂಡು ಮಗು ಇರಬಾರದು. மருத்துவ கிட்ட சொல்லி கொன்று போடும்படி சொல்லுகிறான். ಈ ರೀತಿಯಾಗಿ ಆ ಸುಲಿಗಿತಿಯರಿಗೆ ಹೇಳಿ ಕರೆದುಕೊಂಡು அந்த நேரத்துல ಆ ಸಮಯದಲ್ಲಿ அழகாக பிறந்தவன் தான் அந்த மோசே. ಆ ಸೊಗಸಾಗಿ ரொம்ப அழகாக இருந்தவன். ಸುಂದರವಾಗಿ ಹುಟ್ಟಿದ அவனை கொன்று போட மனதில்லாம ಅವನನ್ನು ಕೊಂದಾಕು ஒளிச்சு வச்சாங்க. ಬಚ್ಚಿಟ್ಟರು. சில நாட்கள் வச்சாங்க. ಕೆಲವು அதற்கு மேல முடியல. ಅದರಿಂದ அந்த நாணல் கூடையில அனுப்புறாங்க. ಆ ಒಂದು ಮಂಕರಿ ಬುಟ್ಟಿಯಲ್ಲಿ ಕಳಿಸುತ್ತಾರೆ. நாணல் கூடையில வைத்து நைல் நதியில விடுறாங்க. ಆ ನೈಲ್ ನದಿಯಲ್ಲಿ பார்வோனுடைய குமார்த்தி அங்க குளிச்சிட்டு இருக்கா. ಫರೋಹನ ಮಗಳಲ್ಲಿ அந்த குமார்த்தி அந்த நாணல் கூட இருக்கிற குழந்தையை கண்டு அழகா இருப்பதை வீட்டுக்கு கொண்டு போய் வளர்க்கறான். ಆ ಮಗು ಸುಂದರವಾಗಿರೋದು ಫರೋಹನ ಮಗಳು ಮನೆಯಲ್ಲಿ ಸಾಕುತ್ತಾಳೆ. அந்த குழந்தை தான் மோசே. ಆ ಮಗುವೇ ಮೋಸೆ. அப்போஸ்தலர் புத்தகம், ಅಪೊಸ್ತಲರ ಪುಸ್ತಕಗಳು அவனை பற்றி சொல்லப்படுது பாருங்க. ಅಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. அப்போஸ்தலர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 7ನೇ 22வது வசனம் 22 அவன் வெளியே போடப்பட்ட போது பார்வோனுடைய குமார்த்தி அவளை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தாள். மோசே எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களையும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செயலிலும் வல்லவனானான். அவன் என்னன்னா பத்தி மோசே எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களையும், சகல சாஸ்திரங்கள்னா எல்லா எஜுகேஷனும்,
ಅವನನ್ನು ಹೊರಗೆ ಹಾಕಿದಾಗ ಫರೋಹನ ಮಗ எல்லாவற்றையும் படிச்சான். ಎಲ್ಲಾ ರೀತಿಯಲ್ಲೂ ಪ್ರವೀಣನಾಗಿದ್ದನು. எல்லாவற்றையும் படிச்சான்னா ಎಲ್ಲ சில பேர் கெமிஸ்ட்ரி எடுப்பாங்க, ಕೆಲವರು சில ಕೆಮಿಸ್ಟ್ರಿ, பேர் சயின்ஸ் எடுப்பாங்க, ಕೆಲವರು ಸೈನ್ಸ್, சில பேர் மேத்தமெட்டிக்ஸ் ಕೆಲವರು எடுப்பாங்க. ಮ್ಯಾಥಮೆಟಿಕ್ಸ್. ஆனா இவன் எல்லா சாஸ்திரங்களையும் கற்று தெரியும். ಆದ್ರೆ ಮೋಸೆ ಎಲ್ಲ ಶಾಸ್ತ್ರದಲ್ಲಿ ಪ್ರವೀಣತೆ ಆಗಿದ್ದನು. பவுலோட அதை பற்றி என்ன சொல்லுகிறார்? ಪೌಲನು மோசே எகிப்துடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் சொல் செய்கையிலும் வல்லவனானான். ಮೋಸೆ ಐಗುಪ್ತದಲ್ಲಿ ಸರ್ವ ವಿದ್ಯೆಗಳಲ್ಲೂ ಉಪದೇಶ ಹೊಂದಿದನು. அவனுக்கு 40 வயதான போது இசபேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரர்கள் கண்டு அங்க சந்திக்கப்படி போறாங்க. ಅವನಿಗೆ 40 ವರ್ಷ ವಯಸ್ಸಾಗಿದ್ದಾಗ ತುಂಬಿರಲು ಇಸ್ರಾಯೇಲ್ ವಂಶರಾದ இவன் தான் ராஜாவாக வேண்டும் என்று அவருடைய தாய்க்கு இஷ்டம். ಇವನೇ ರಾಜನಾಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅವನ சொந்த ஜனங்களோட பாடுகளை அனுபவிக்க புறப்பட்டு போறான். ಅವನು ಸ್ವಂತ ಜನರ ಪಾಡುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹೋಗಲು ಇಷ್ಟಪಟ್ಟ. இஸ்ரவேலுங்க சண்டை போட்டிருக்கும் போது தப்பு அவளை எகிப்தினும் இஸ்ரவேலுக்கும் சண்டை இருக்கும்போது எகிப்தனை கொன்று போடுகிறான். ಐಗುಪ್ತ ಮನುಷ್ಯನು ಇಸ್ರಾಯೇಲ್ ಮನುಷ್ಯನು ಜಗಳವಾಡುವಾಗ ಐಗುಪ್ತ ಮನುಷ್ಯನನ್ನು ಮೋಸೆ ಸಾಯಿಸುತ್ತಾನೆ. மறுபடியும் இதே மாதிரி ஒரு காரியம் நடக்குது. ಪುನಃ ಇದೇ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ಕಾರ್ಯ. எகிப்தனை கொன்று போட்டது போல எங்களையும் கொன்று போடலாமா என்று சொல்லி அவங்க பேசிக்கிறாங்க. ಆಗ ಇಬ್ಬರು ಸಹೋದರರು ಇಸ್ರಾಯೇಲ್ಯರ ಜಗಳವಾಡುವಾಗ ಐಗುಪ್ತನನ್ನು ಕೊಂದಾಗ அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது தெரியும். ಈ ವೇದ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. அப்போ அங்கிருந்து ஓடி மாமன் வீட்டுக்கு ஓடி போறான். ಅಲ್ಲಿಂದ ಮೋಸೆ ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾನೆ. அந்த இடத்துல அவன் என்ன செய்யறான்? 40 வருஷமா ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். ಆ 40 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಅವನು ಕುರಿ ಮೇಯಿಸುತ್ತಾ ಇರ್ತಾನೆ. அவனை தேவன் பிரித்தெடுத்து அவன் என்ன செய்யறார்? முட்செடி வழியாக தரிசனம் கொடுத்து அவனோடு பேசி அவனை அழைத்து இஸ்ரவேலுடைய ரட்சகனாக தெரிந்து கொண்டார். ದೇವರು ಅವನನ್ನ ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಕರೆದು ಅವನನ್ನ ಆ ಮುಳ್ಳಿನ ಪೊದೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡಿ இஸ்ரவேலுடைய ரட்சகனாக தெரிந்து கொண்டார். ಇಸ್ರಾಯೇಲ್ಯರಿಗೆ ರಕ್ಷಕನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. ரட்சகனாக வருகிறார். ಇಸ್ರಾಯೇಲ್ಯರಿಗೆ ರಕ್ಷಕನಾಗಿ அந்த ಬರುವಾಗ ரட்சகனை தான் இயேசு மறுரூபமலையில கூப்பிடுறார். ಆ ರಕ್ಷಕನೇ ರೂಪಾಂತರ ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ಕರೆಯುತ್ತಾರೆ. ஏன்னா 40 வருஷம் அவங்களோட கூட இருந்தவன். 40 ವರ್ಷ ಆತನೊಂದಿಗೆ ಇದ್ದವನು. 40 வருஷம் மாமன் வீட்டுல 40 வருஷம் அங்க அரண்மனையில் இருந்தவன். 40 ವರ್ಷ ಅರಮನೆಯಲ್ಲಿ 40 வருஷம் மாமன் வீட்டுல இருந்தவன். 40 ವರ್ಷ 80வது வயசுல அவன் ஊழியம் செய்யறதுக்கு வருகிறான். 80 ವರ್ಷದಲ್ಲಿ ಅವನು ಸೇವೆ ಮಾಡಕ್ಕೆ ಬಂದನು. அவன் ஊழியம் செய்யும் போது ಸೇವೆ ಮಾಡುವಾಗ இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை கொண்டு போகிறான். ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನು ಬಿಡಿಸಿಕೊಂಡು ಹೋದನು. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ಚೆನ್ನಾಗಿ ತಿಳ್ಕೊಳ್ಳಿರಿ. இப்போ இந்த நேரத்துல ಈ ಸಮಯದಲ್ಲಿ அவன் என்ன செய்யறான்னா, ಅವನು ಏನ್ ಮಾಡ್ತಾನಂದ್ರೆ அந்த 80வது வயசுல 80ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ அவன் மூலமாக தேவன் பல அற்புதங்களை செய்கிறார். ಅವನ ಮೂಲಕವಾಗಿ ಅನೇಕ ಅದ್ಭುತಗಳನ್ನು செங்கடல் ಮಾಡ್ತಾರೆ. ரெண்டாக பிளக்குது. ಕೆಂಪು ಸಮುದ್ರ ವಿಭಾಗ இஸ்ரவேல் ஜனங்க வழியாக கொண்டு போகிறார். ಇಸ್ರಾಯೇಲರು ಒಣ ನೆಲದಲ್ಲಿ 40 வருஷம் வனாந்தரத்துல எந்த விதமான விதையும் போடாம 40 வருஷமா தேவன் அவர்களை போஷிக்கிறார். 40 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಯಾವ ಬೀಜ ಬಿತ್ತನೆ ಬಿತ್ತದಾಗ அவர்களுக்காக பரிந்து பேசுகிறான். பரிந்து பேசுகிறான். ಅದು ಮೋಸೆ ದೇವರ ಹತ್ರ ஒரு முறை கோபம் வந்தது. ಒಂದು ಸರಿ ಕೋಪ ಬಂದಿತ್ತು. கர்த்தர் கோபம் வந்து எல்லாரும் அழிச்சிடறான்னு சொன்னார். ದೇವರಿಗೆ ಕೋಪ ಬಂದು ಎಲ್ಲರನ್ನು ನಾಶ ஒருவனையும் அழிக்க கூடாதுன்னு சொல்லி திறப்பின் வாயில நின்று ஜெபிக்க ஆரம்பித்தான். ಒಬ್ಬನು ನಾಶ ಮಾಡಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಮಧ್ಯಸ್ಥಿಕೆ ವಹಿಸಿ ஒருவனையும் ಪ್ರಾರ್ಥನೆ விடல. ಮಾಡಿದ. வேண்டாண்டவரை ஒருத்தனை சாகடிக்காது. ದೇವರೇ ಒಬ್ಬರನ್ನು ಸಾಯಿಸಬೇಡ. ஆரோனிலிருந்து விடுதலை கொண்டு வந்து இங்க சாகடிக்க கொண்டு வந்து புறஜாதியார் பேசுவாங்க. வேண்டாண்டவர் ಐಗುಪ್ತ ದೇಶದಿಂದ ಫರೋಹನಿಂದ ಬಿಡಿಸಿ ಅನ್ಯ ಜನರಿಂದ ಬಿಡಿಸಿ இப்படிப்பட்ட ஒரு காரியத்துல போராடுகிறவனா இருக்கிறான். ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೋರಾಡಿದವನಾಗಿದ್ದಾನೆ இந்த மோசே. ಈ ಮೋಶೆ மறுபடியும் 3 வருஷம் இங்கே வந்து பிரசங்கம் பண்ணுகிறான். 3.5 ವರ್ಷಗಳು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತಾನೆ. மறுபடியும் பிரசங்கம் பண்ணுகிறான். ಪುನಃ ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತಾನೆ. எங்க இருந்து பிரசங்கம் பண்ணிருப்பான்? ಎಲ್ಲಿಂದ ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತಾನೆ? 430 வருஷமா அடிமையா இருந்தீங்க எகிப்துல. ಐಗುಪ್ತದಲ್ಲಿ 430 விடுதலை செய்தது அந்த கர்த்தர் தான். ಅದೇ ಕರ್ತನು. 40 வருஷமா உங்களை வனாந்தரத்துல போஷித்தவர் அந்த கர்த்தர் தான். 40 ವರ್ಷ 3 வருஷமா உங்கள் இடத்துல வந்து பிரசங்கம் பண்ணவர் அவர் ஏற்றுக்கொள்ளாமல் போனீங்க. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರಸಂಗವನ್ನು பாவங்களுக்கு சாபங்களுக்காக பலியானவர் அந்த இயேசு தான். ಪಾಪಕ್ಕಾಗಿ ಶಾಪಕ್ಕಾಗಿ ಬಲಿಯಾದ ಆ ಯೇಸುವೆ. ஆனாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ಆದರೂ ಅಂಗೀಕರಿಸಲಿಲ್ಲ. ஆனாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. இவங்க 3 வருஷம் ஆன பிற்பாடு ಇವರು 3 ವರ್ಷಗಳ ಆದ ನಂತರ ஒரு மிருகம் வந்து இவங்களை சாகடிக்கிறது. ಒಂದು ಮೃಗವು ಇವರನ್ನ ಕೊಲ್ಲುತ್ತದೆ. அந்த மிருகம் யாருன்னா, ಆ ಮೃಗವು ಯಾರು? எலியாவை சாகடிக்க எத்தனம் பண்ணவன் தான். ಎಲಿಯನನ್ನ ಸಾಯಿಸುವುದಕ್ಕೆ மோசேவை சாகடிக்க எத்தனம் பண்ணவன் தான். ಮೋಸೆಯನ್ನ ಸಾಯಿಸುವುದಕ್ಕೆ எலியாவை சாகடிக்க ஆகாப் ராஜாவுடைய மூலமாக வந்த ஒரு பிசாசு. ಆಗಾಬನನ್ನ ಮೂಲಕವಾಗಿ ಎಲಿಯನ್ನು ಸಾಯಿಸುವುದಕ್ಕೆ ಬಂದ ಒಂದು ಸೈತಾನನು. மோசேவை சாகடிக்க ಮೋಶೆಯನ್ನು ಸಾಯಿಸುವುದಕ್ಕೆ அந்த ராஜாவுடைய காலத்துல இருந்த பார்வோனுடைய நாட்கள் இருந்த அந்த ராஜாவுடைய நாட்கள் இருந்த ஆவி. ಆ ರಾಜನ ಕಾಲದಲ್ಲಿದ್ದಂತ ಒಂದು ಆತ್ಮ. ரெண்டு ஆவிகளும் இவங்களை துரத்தி கொண்டே வந்திருக்கிறது. ಈ ಎರಡು ಆತ್ಮಗಳು ಇವರನ್ನು கடைசில இவங்களை சாகடித்து போடுகிறது. ಕೊನೆಯದಾಗಿ ಇವರನ್ನ ಸಾಯಿಸುತ್ತದೆ. 1260 நாட்கள் என்ன செய்யறாங்க? பிரசங்கம் பண்ணிட்டு வராங்க. 1260 ದಿವಸ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತಾರೆ. அந்த 1660 நாட்கள் இருந்த பிற்பாடு 3 பகல் 3 ராத்திரி அந்த வனாந்தரத்துல அந்த வீதியில அந்த சாவு இருக்கும்.
3 ರಾತ್ರಿ 3 ಹಗಲು ಆ ಒಂದು உலகம் முழுவதும் கொண்டாடுவாங்க. ಲೋಕ ಪೂರ್ತಿ ಕೊಂಡಾಡುತ್ತಾರೆ. இவங்க இறந்த பிற்பாடு உலகம் முழுவதும் கொண்டாடுவாங்க. ಇರೋ ಸತ್ತ ನಂತರವಾಗಿ அந்த ಲೋಕವೆಲ್ಲ மிருகத்தை வைத்து எல்லாரும் கடவுளாக வணங்குவாங்க. ಅವರ ಮೃಗಕ್ಕೆ ಎಲ್ಲ ಅಡ್ಡ ಬಿದ್ದು வெகுமதிகளாக அனுப்புவாங்க. வெகுமதிகளை அனுப்புவாங்க. ಅದಕ್ಕೆ ಬಹುಮಾನಗಳೆಲ್ಲ ಕಾಣಿಕೆಗಳು ஒரு தேசத்துக்கு வெகுமதிகளை அனுப்புவாங்க. ಒಂದೊಂದು ದೇಶದ ಕಾಣಿಕೆಗಳು ಕಳಿಸುತ್ತಾರೆ. 3 நாள் கழிச்சு 3 ದಿನದ ನಂತರ கர்த்தரின் ஒரு ஆவி அவர்கள் மேல வந்து இறங்குறது. ದೇವರಿಂದ ಬಂದ ಒಂದು ಆತ್ಮ ಅವರ ಮೇಲೆ ಬರುವಾಗ ஏறி வாங்க என்று சொல்லப்படுகிறது. ನೀವು ಇಲ್ಲಿಂದ ಮೇಲಕ್ಕೆ ಬನ್ನಿ ಎಂಬ அவங்க ஏறி போகும்போது ಅವರು ಮೇಲೆ ಹತ್ತಿ ಹೋಗುವಾಗ ಅದல என்னாச்சு 10ல ஒரு பங்கு உடைஞ்சு கீழே விழுது. 10ರಲ್ಲಿ 1 ಭಾಗ ಕೆಳಗೆ ಬೀಳುತ್ತದೆ. எருசலேம் தேவாலயமும் உள்ள போகிறது. எருசலேம் தேவாலய ಕೆಳಗೆ ಹೋಗುತ್ತದೆ. 7000 பேர் சாகுறாங்க. 7000 ಜನರು ಸಾಯ್ತಾರೆ. அந்த நேரத்துல இயேசு கிறிஸ்து தான் உண்மையான மேசியா என்று சொல்லி ஏற்று ரத்த சாட்சிகளாக மரிக்கிறாங்க. அவங்க தான் இஸ்ரவேல் ஜனம். ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ನಿಜವಾದ ರಕ್ಷಕನೆಂಬುದಾಗಿ ರಕ್ತ ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿ ಸಾಯ್ತಾರೆ. ஒவ்வொரு கோத்திரத்திலும் 12000 சொல்லி 1,44,000 12 கோத்திரங்களில் 1,44,000 பேர் அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. ಗೋತ್ರದಲ್ಲಿ 12,000 ಒಟ್ಟು ரத்த சாட்சிகளாக இருப்பாங்க. ರಕ್ತ ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿ ಸಾಯ್ತಾರೆ. அவங்க தான் பரலோகத்துல இருக்கிறாங்க. ಅವರೇ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ. பிரியமான சகோதரனே, ಪ್ರಿಯವಾದ ಸಹೋದರ, சாட்சிகளை பற்றி சொல்லணும்னா ಈ ಸಾಕ್ಷಿಗಳ ಬಗ್ಗೆ ಹೇಳಬೇಕಾದ್ರೆ எனக்கு இன்னும் நேரம் பத்தல. ನನಗೆ ಇನ್ನೂ ಸಮಯ இதோட நிக்கிறேன். அடுத்த வாரம் அதை தொடர்ந்து பேசலாம். ನಾನು ಈಗಲೇ ನಿಲ್ಲಿಸ್ಕೊಳ್ತೀನಿ, ಮುಂದಿನ ವಾರ ಮಾತಾಡುತ್ತೇನೆ. இந்த கடைசி நாட்களில ಈ ಕಡೆ ದಿನಗಳಲ್ಲಿ எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கிற, ನೀವು ಯಾವ ಮಟ್ಟದಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಸಾಕ್ಷಿಗಳ வாழ்க்கையில சாட்சியா இருக்கிற, ದೇವರಿಗೆ ಯಾವ ಮಟ್ಟದಲ್ಲಿ ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿ தேவனுக்காக வாழ போற, உன்னை எதற்காக விடுதலை செய்தார், உன்னை மரணத்திலிருந்து விடுதலை செய்தவர், ಯಾಕೆ ನಿನ್ನನ್ನು பாவத்திலிருந்து விடுதலை செய்தவர், உன்னை ரட்சித்தவர், உன்னை நேசித்தவர், உன்னோடு கூட இருக்கிறவர், இதுவரைக்கும் நாட்களை கூட்டி கொடுத்தவர், நீ எந்த அளவுக்கு கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறாய், ನೀನು ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾಗಿದ್ದೀಯಾ, நீ சிந்தித்து பார். ಯೋಚಿಸಿ ನೋಡು. நீ சிந்தித்து பார். ಯೋಚಿಸಿ இந்த ನೋಡು. நாளிலாவது மனம் திரும்ப பார். இந்த நாளிலாவது மனம் திரும்ப பார். ಈ ದಿನದಲ್ಲಾದರೂ ಮನಸ್ತಾಪ, நீ ஆண்டவருக்கு சாட்சியா இருப்பியா? ದೇವರಿಗೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ பொல்லாத நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ನಾವು ಎಂತ ಕಾಲದಲ್ಲಿ நீ சாட்சியா இருக்க போறியா, ಸಾಕ್ಷಿಯಾಗಿರ್ತೀಯಾ, இல்ல சாத்தானுக்கு சாட்சியா இருக்க போறியா? ಸೈತಾನನಿಗೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿರ್ತೀಯಾ? நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்க. ನೀವೇ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿ. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஜெபிக்கலாம். இந்த இதுக்காக ஜெபிக்கலாம். எங்க நல்ல ஆண்டவரே, உம்முடைய வல்லமையான நாமத்துக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நன்றி 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 ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய நாமங்களுக்கு கோடி கோடியான ஸ்தோத்திரம். தவசீலனுக்கும் ரோசிக்கும் அவருடைய குமார்த்தி ரைச்சல் பியோலாக்கு ஆண்டவரே, அதே போல கர்த்தாவே அவருடைய நம்ம தேவ கிருபை, அதாவது அவருடைய தெய்வீக ஜான் அருள்தாஸ் தேவ கிருபை, அவருடைய குமாரன் திருநீறு செல்வன் ஜான் ஐசக்கு சாலமோன் அவர்களுக்கும் இந்த திருமணத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி நடத்தி கொடுக்கும்படி வாழ்நாளெல்லாம் அவர்களோடு கூட இருக்கும்படி உம்முடைய கிருபையால் வழி நடத்தும்படி உம்மை நோக்கி செபிக்கிறோம். இது முதலாவது அறிவிப்பாக ஆண்டவரை சபைக்கு அறிவிக்கிறோம். தகப்பனே, உமக்கு நாமத்துக்கு மகிமையாக இந்த சின்ன குழந்தைந்து காப்பாற்றி ஒரு திருமண வயதில் ஆண்டவரை கொண்டு வந்து அந்த பிள்ளைகளுக்காக அந்த திருமணத்தை நீங்கள் நடத்தி கொடுக்கவும் அவருடைய வாழ்நாளெல்லாம் தேவனுக்கு சாட்சியாகவும் ஆசீர்வாதமாகவும் சமாதானமாகவும் ஒளியாகவும் ஆண்டவரை அநேகர்களுக்கு வழிகாட்டியாகவும் இருக்க இவர்களை இருவரையும் உடைய அன்பு கரங்களால் ஆசீர்வதிக்கவும் நடத்தி கொடுக்கவும் உம்மை அழைக்கிறோம். ஆண்டவரை கர்த்தாவே, இந்த மனிதனால் நிச்சயிக்கப்பட்டிருந்தாலும் தேவ கிருபையால் இதை நிறைவேற உம்முடைய பாதங்கள் வைத்து செபிக்கிறோம். வல்லமையான நாமத்துக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதியும் அவர் மேலே அவருடைய இரு குடும்பத்தின் மேலும் ஐக்கியப்பட்டு நடத்தி கொடுக்க உம்மை நோக்கி செபிக்கிறோம். நன்றி அப்பா. தொடர்ந்து ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. நல்லவரே, கிருபை உள்ளவரே, இரக்கம் உள்ளவரே, நடத்துவதற்காக நடத்தி கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் ஜெபங்களை கேளும் வல்லமுள்ள பிதாவே, ஆமென். எங்கள் நல்ல ஆண்டவரே, வல்லமையான நாமத்துக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அப்பா, அந்த சாட்சிகளை பற்றி நாங்கள் கேட்டோம். எங்களுடைய சாட்சிகள் எப்படிப்பட்ட சாட்சிகளாக இருக்கிறது? இந்த உலகத்தில் எவ்வளோ நாட்களாக வாழ்ந்தோம். என் ஆண்டவரை பற்றி நாங்கள் சாட்சியாக வாழ்கிறோமா? ஆண்டவரை உண்மையாக வாழ்கிறோமா? ஜப வீரனாக வாழ்கிறோமா? வசனத்தை வாசிக்கிறோமா? அநேகர்களுக்கு நாங்கள் உகந்தவர்களாக இருக்கிறோமா? இதை பற்றி சிந்தித்து பார்க்க, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைத்து பார்க்க உம்மை நோக்கி செபிக்கிறேன். உடைய வல்லமையான நாமங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி நன்றி. தகப்பனே, கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை மறந்து போகாமல் எல்லாரும் ஆண்டவரை கர்த்தாவே, நானும் எலியாவை மோசே போல சாட்சியாக வாழ்வேன்.
கர்த்தருக்கு உகந்த சாட்சியாக நடப்பேன் என்ற வைராக்கியத்தோடு கடந்து போக ஆண்டவரே, சாட்சியின் மேலே பிரியமாக இருக்கிறவரே, சாட்சியை பலப்படுத்துகிறவரே, சாட்சியை காப்பாற்றுகிறவரே, சாட்சிக்கு கூடவே இருக்க துணை செய்கிறவரே, எலியாவுக்கும் மோசேக்கும் உதவி செய்தவர் இப்பொழுது எங்கள் இந்த சபையில் உள்ள அத்தனை பேரையும் ஒவ்வொரு எலியாவும் மோசேவாக மாற்ற எல்லார் மேலே அபிஷேகத்தின் ஆவியை, வல்லமையின் ஆவியை, பயபக்தியின் ஆவியை, ஜபஜீவத்தின் ஆவியை, வசனத்தை ஆராய்ந்து அறிந்து மற்றவர்களுக்கு அறிவிக்கிற ஆவியை நீ தரும்படி உங்களை நோக்கி ஜெபிக்கிறேன். இந்த 3 வருஷமாக மோசே பிரசங்கம் பண்ணான், எலியா பிரசங்கம் பண்ணான். கர்த்தாவே, இந்த பிரசங்கத்தை என்ன இருந்திருக்கும், இந்த ஜனங்க அதுக்கு மேலே ரட்சிக்கப்பட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்க முழுவதுமாக ரட்சிக்கப்பட இதுதான் வழியாக இருந்தது. கர்த்தாவே, இது யாக்கோபுடைய ஜெபம் இல்லையா அப்பா? அப்படியே நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளுக்காய், சபைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு பிள்ளையும் கெட்டு போகாமல் எல்லாரும் ராஜ்யத்தில் இருக்க ஒருவனும் சாத்தானுக்கும் அது சொந்தமான நரகத்துக்கும் போகாமல் நீங்கள் இருக்கிற ஸ்தலமாகிய பரலோக ராஜ்யத்தில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் வர கர்த்தர் கிருபை செய்ய உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. எல்லா மகிமையும் கனத்தையும் துதியும் சோத்திரத்தையும் உம்முடைய கடவுப்பட்ட பாதங்களிலே சமர்ப்பிக்கிறோம். கிருபையும் தயவையும் இரக்கத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் எடுத்துக்கொள்கிறோம். அப்பா, இந்த அறிவிக்கப்பட்ட இந்த பிள்ளைகளுக்காக கர்த்தாவே, தேவரி ரைசுல் பியோலாக்காகவும் ஜான் ஐசக் சாலமோனுக்காகவும் இவருடைய திருமணத்துக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தையும் எடுத்துக்கொள்கிறோம். இயேசு நாமத்தில் ஜபங்களை கேளும் வல்லமுள்ள பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறந்தே போவாதே. SMPC International Worship and Convention Center, 221 Chris Garden, near D Mart, next to Royal Garden, Hennur Main Road, Bangalore 43.